பருவம் முதல்ல கால நிலைகளை நம்ம கருதக்கூடாது. மழை காலமாக இருக்குது, வெயில் காலமாக இருக்குது, பனிகாலமாக இருக்குது, காலையாக போச்சு, மாலையாக போச்சு, இரவாக போச்சுன்னு கருதக்கூடாது. அவன் காலம் கருதாது பணி செய்தால் தான் அந்த குடும்பத்தை உயர்த்தலாம். அவன் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் அலுவலகத்துக்கு போகும்போது நேரம் ஆகி போச்சுன்னா டப்புன்னு போட்டு போகிற மாதிரி நான் வீட்டில் இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வேலையை விட்டு போட்டுன்னா குடும்பத்தை உயர்த்த முடியாது. எனவே முதல்ல நம்ம குடும்பம் உயரணும்னு நினைச்சான்னா அந்த குடும்ப தலைவன் என்ன பண்ணணும்னு கேட்டா முதல்ல காலத்தை கருதக்கூடாது. அப்புறம் அது மட்டும் போதுமாயா? இதுதான் முதல் தகுதி தான். எனவே காலத்தை கருதாத அப்படின்னார். குடி செய்வாருக்கு இல்லை பருவம். சரி, அடுத்தது மடி செய்து. மடினா சோம்பல்னு அர்த்தம். ஒரு செயலை செய்யும் போது சோம்பி இருத்தல் அப்படின்னு இருக்கக்கூடாது. சோம்பல்லாம் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சு அப்பதான் குடும்பத்தை உயர்த்த முடியும். அதனால சோம்பல் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. மூணாவதா ஒன்று சொன்னாரு, மானம் இருக்கக்கூடாதுன்னு. யாருக்கிட்ட? நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை பேரன் பேத்தின்னு இருக்கு பார்த்தீங்களா? எது உங்களுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்ககிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாது? மானத்தை எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உன் குடும்பத்தை என்ன பண்ணிடலாம்? உயர்த்திடலாங்கிறார். நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டை உயர்த்ததுக்கே நீங்க மானத்தை விடணும்னா சிவபெருமான பாருன்னா சும்மாவா கிடைச்சிருமா என்ன? நான்லாம் எனக்கு ரெஸ்பெக்ட்ல இருந்து ஒன்றும் கூட இறங்கி வரமாட்டேன்னா சிவபெருமான் டாட்டா பாய் பாய் சி நீ மெதுவா வாடா போடான்னு அனுப்பிச்சு விடாருல.